ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் நல்லா இருக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முளைச்சி இருந்துச்சு பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்ஸ் அதை போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அது எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறதும் நான் காமிச்சிருப்பேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு இப்போ ரொம்ப நல்லாவே முளைச்சி போச்சுங்க. அதை எடுத்துக்கிட்டேங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம நல்ல தேங்காய் இல்லாமல் ஒரு கிரேவி உண்டாக்கிடலாமா? வாங்க உண்டாக்கிடலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? போயிடலாமே. ஃபஸ்ட்டு நான் நல்லா கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஃபுல் கிழங்கு எடுத்துகிட்டு, நம்ம அந்த பச்சையாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடாம அதெல்லாம் எடுத்து தூரத்துக்கு போட்டு நல்ல நல்ல கிழங்காக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக நான் தொலியெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு அந்த தொலியெல்லாம் எடுத்துடணும். தொலி அந்த முளைச்சது எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம பொடிசாக வெட்டி வச்சுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் பொடிசாக வெட்டிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டதுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு என்னோட நன்றிகள். சலிமா வேல்டோட என்னோட ஒரு பிக் தேங்க்ஸ். நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுட்டு நல்லாவே பொடிசாக வெட்டியிருக்கேங்க. மிளகாத்தில் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதில் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாமா? வாங்க. நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் அதை குழம்புல போடையில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அரிசி கழுவியோட கழனி தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த கசப்பு எது இருந்தாலும் போயிடும். அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுங்களே இங்கே நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் நல்லா சூப்பராக அடிப்படியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க, மல்லி இலை போட்டுக்கோங்க, உள்ளி போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சேர்ந்து வரணும். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதில் என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மீட் மசாலா, அதெல்லாம் நான் எல்லாம் போட்டேங்க. போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழனி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்துருச்சுருந்தா நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு உரப்பு பத்தலைங்க, அதனால் ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா இப்போ எல்லாம் சேர்ந்து எனக்கு நல்லா கலந்து வந்துருச்சுங்க. வெந்து நல்லா உடஞ்சி வந்துருச்சு கிழங்கெல்லாம். அதில் மல்லி இலையை போட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.